Hi friends, welcome back to my channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ தீபாவளி வந்துருச்சு. நான் வந்து தீபாவளி பலகாரம்லாம் ஒன்று செய்யலான்னு பார்க்குறேன். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறபடியாக நான் வந்து இன்றைக்கி முதல்ல நெய் உருண்டை செய்யலான்னு பார்க்குறேன். ஸோ நெய் உருண்டை வந்து எங்கள் அம்மா எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஸோ இதுவும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டம். ஸோ அது வந்து நான் செய்கிறப்ப உங்களுக்கும் காட்ட போகிறேன். ஸோ சில பேர் நெய் உருண்டை வந்து பச்சைப்பயிறு வறுத்து செய்வாங்க. ஸோ எனக்கு வந்து பச்சைப்பயிறு இங்கே கிடைக்கல. ஆனால் வந்து பச்சைப்பயிருக்கு பதிலாக பச்சைப்பயிறு மாவு வறுத்த மாவு கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி நெய் உருண்டை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த நெய் உருண்டை செய்கிறதுக்கான பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுத்த பச்சைப்பயிறு மாவு நான் 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஐசிங் சுகர். ஸோ 3 கப்பு மாவுக்கு வந்து 1.5 கப்பு சீனி. ஸோ அதே போல் 1 கப்பு பார்த்திங்கன்னா 1 கப்பு நெய். இது வந்து நான் சொந்தமாக வீட்டில் செஞ்ச நெய். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் எப்படி நெய் செய்கிறதுன்னு. ஸோ அது வந்து வீட்டில் செஞ்ச நெய் நீங்கள் பாவிச்சிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். அப்புறம் இது வந்து முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்பு வந்து இன்னும் நான் வறுக்கலை. நான் வந்து உங்களுக்கு எப்படி வறுக்கிறதுன்னு அப்புறமேல சொல்லி கட்டுறேன். இது வந்து ஒரு புடி முந்திரி பருப்பை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது பிறகு தேவையான அளவு உப்பு. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நம்ம வந்து கொஞ்சோண்டு அந்த மாதிரி பேனில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குங்க. அப்புறம் கூடவே கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு. மாவு எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிக்கிட்டோம். நான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது எப்படி செய்கிறதுன்னு. ஓகே, எல்லாம் யோசிப்பீங்க இப்போ நான் என்ன செய்கிறேன்னு. இது நெய் உருண்டைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இது வந்து எங்கள் அம்மாவோட சீக்ரெட் ரெசிபி. எங்கள் அம்மா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நானும் செஞ்சதில்லை, இப்போ தான் செய்ய போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் வந்து அந்த உப்பெல்லாம் உதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கட்டத்தில் நம்ம வந்து இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு நெய் எடுத்து வச்சாலும் அந்த நெய்யை சேர்த்துக்குவோம். ஓகே, அந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி அந்த உப்பு கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சம். ஓகே, நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, கொதியும் வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை வந்து இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பை வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இந்த நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ நட் வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த கட்டத்தில் வந்து அடுப்பு நிப்பாட்டிடலாம். ஓகே, இப்போ அடுப்பிலேருந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யை இப்போ வந்து இந்த நெய் கூட வந்து எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிறு மாவை மெதுவாக சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த ஐசிங் சுகரும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வுடன் ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நடுவில் இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இந்த கட்டியெல்லாம் உடையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். என்ன ரீசனுக்கு நான் மாற்றுறேன்னா இந்த பேன் வந்து இன்னும் சூடாக இருக்குது. ஸோ சூடாக இருக்கிறபடியாக நெய்யெல்லாம் இன்னும் கரையும். அதுக்காக நான் வந்து மாற்றி இன்னொரு பவுலில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க மங்களில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்கிறத உடச்சி விட்டுக்குங்க. ஸோ இப்போ பாருங்க நல்லா உடச்சி விட்டாச்சு. ஸோ ஒரு பக்கம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி ஒரு பால் சைஸ்க்கு லட்டு பிடிச்சிக்குங்க. நல்லா இறுக்கமாக பிடிச்சாதான் அது இப்போ பிறகு நீங்கள் வந்து கண்டெய்னரில் வைக்கிறப்ப உடையாது. பாருங்கள், அழகான நெய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா நெய் உருண்டையும் பிடிச்சிக்கலாம்.
ஓகே, இப்போ நல்லா அழகான க்யூட்டான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப்பு மாவுக்கு வந்து மொத்தமாக எனக்கு வந்து 45 உருண்டை கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து இது கண்டெய்னரில் அடுக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து உள்ளே போட்டு உருட்டி எடுப்பாங்க. என்ன ரீசனுக்கு நான் அப்படி டஸ்ட் பண்ணுறேன்னா, உருட்டி உள்ளே போட்டு மாவு உள்ளே போட்டு நீங்கள் உருட்டி எடுத்திங்கன்னா நெய்யுண்டோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யுண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். என் சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.